பார்வதி, வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு. பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். 500 ரூபா புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன். இந்த டிஃபன் என்ன இருக்கு? பட்டாணிக்காரன் வந்திருந்தான். ஏற்கடலை பட்டாணி விற்கிறவன்னு சொன்னேன். பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? பட்டாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு பல் வீக். எனக்கு பல்சே வீக் ஆயிடும் போல இருக்கு. பார்வதி, ஜஸ்ட் ஜோக். அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். சூடா வேற ஒண்ணும் இல்லையா? நான் தான் இருக்கேன். பார்வதி, ஜஸ்ட் ஜோக். ஜோக் அடிக்க நேரம் இல்லை. அது காஃபி இருந்தா கொடு. பார்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்க, சரியா தான் இருக்கும். நான் என்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு? பார்வதி, ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க, 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபா செலவாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு 55 ரூபாயா? செலவழிச்சதை கேட்கிறேன், கட்டுப்படியாகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான், பின்ன என்ன வட்டியா? பார்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பார்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் என்னங்க ராணி? இந்த பார், நான் உன்னோட புருஷன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்ல. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தேடலாமா? I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்ல, உங்க கையால என்ன அடிச்சதில்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரியம் செய்ய நினைச்சு? ஈட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கினாலும் வாங்குவேன்னு தவிர பார்வதியை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட SSLC சர்டிபிகேட், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் எல்லாம் எரிக்க நினைச்சேன். நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன எரிக்கிறது உங்க கடமை. எந்த நிலையிலையும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன். பார்வதி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, என்ன வேணும்? காஃபியா, டீயா? பீஸ் ஆஃப் மைண்ட்.
வந்து 4 மாசம் ஆச்சு. என்ன என்ன என்னடி? ஒண்ணு இல்லைண்ணா. என் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி நடந்தது? நாளா எத்தனையோ விதத்துல எத்தனையோ விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சு இந்த குடும்பத்தை நடத்தின்னு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது தப்புன்னா. என்னடி நடந்தது? பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்க போறாளா உன் பொண்ணு? தெரியல. அம்பாள்ங்கிற பேர்ல இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பணம் மணி ஆர்டர்ல வந்திருக்கு? கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கும். மைதிலி தான் அனுப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவதான் அமைச்சிருக்கா. பணம் எப்படி வந்ததுன்னு அவகிட்ட பேசி பாத்தியா? பேசி பார்த்திருப்பேன். அவன் தலையில ஏதாவது கல்ல தூக்கி போட்டுட்டா. தப்பான வழியில போய் பணத்தை சம்பாதிக்கிறான்னு நீ நினைக்கிறியா? சொல்லுடி. என்னோட வாணி, மது எங்க? ரசிகர் மன்றத்துல ஏதோ விழாவான். ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ராத்திரியில வெளியில கூட தங்குறானா அவன்? 14 ராத்திரி வெளியில தான் தங்குறான். ஓஹோ, சரி மைதிலி எழுப்பு. இந்த நேரத்துல வேண்டாமே. இந்த சீனிவாச ராகவனுக்கு சாதாரணமா கோபம் வராது, இப்ப வந்திருக்கு. அது போறதுக்குள்ள அவளை எழுப்பு. அப்பா என்னாச்சு? யார் கத்தினா? நான் தான் கத்தினேன். நீ பிறந்த உடனே உனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட பேரை வச்சேன், திரிபுர சுந்தரி அம்மன். எங்க அம்மா பேர் அது. அதனால உன்னை மைத்திலின்னு வாய் நிறைய கூப்பிட்டேன். 15 வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள்னு மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். நல்லதொரு விஜயதசமி நாள்ல நெல்லுல ஓம்னு பேர் எழுதி உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாளே உங்க அம்மா, அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூலை விட்டு நின்னுட்டியாமே. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். இந்த வீட்டுக்கு 4 மாசமா அம்பாள்ங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். எல்லாத்தையும் விட ₹1 சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல 15 வயசு பொண்ணு 4 மாசத்துல ₹500 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட தெருக்கோடி வரைக்கும் கார் வருது. அப்படின்னா அவ என்ன தொழில் பண்றா? என்னடி முளைச்சு 3 இளவுல என்ன பார்த்து நீ முளைக்கிற? நீங்க யார் என்ன அடிக்க? சோறு போட்டீங்களா? படிக்க வச்சீங்களா? துணிமணி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல வளர்த்துதான் ஆளாக்குனீங்களா? அப்பா அப்பா நீ இப்ப கதறீங்களே, எனக்கு அப்பாவா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அம்மா உங்களை அப்பான்னு கூப்பிட சொன்னா அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களால இந்த ஆத்துக்கு காலனா பிரயோஜனம் உண்டா? படிப்பு நிறுத்தின. ஆமா, அது ஏன் இஷ்டம். அதுக்கு நீங்க யாரு? எப்படியாவது தொழில் பண்ணிட்டா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஏன் இஷ்டம். அதுக்கு நீங்க யாரு? தாலி கட்டின பொண்டாட்டிய விறகு அடுப்புக்கிட்டையும் வெந்நீர் தவளை பக்கத்திலையும் தவிக்க விட்டு அவளுக்கு தீராத காசு நோயும் கொடுத்துட்டு திருத்தணியில உட்கார்ந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் ஐரோப்பாவோட நாகரிகத்தையும் பத்தி வெட்டி பேச்சு பேசுற நீங்க கேக்குறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு? முதல்ல ஒரு மனுஷனா புருஷனா ஆம்பளையா ₹1 சம்பாதிச்சு காட்டுங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். குட் நைட். சர்க்கஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அது இருக்கட்டும், ராத்திரி வீட்டுக்கு வரலையாமே, எங்க போயிட்டு வர? என்னப்பா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ரசிகர் மன்றத்துல ஒரு ஃபங்க்ஷன், அதை அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்பாங்கிறதையே இப்பதாண்டா உணர ஆரம்பிச்சிருக்கேன்.
அடுத்த வேளை சாப்பாடு இந்த வீட்டுல சாப்பிடறதா இருந்தா நீ சம்பாதிச்சுட்டு சாப்பிடுற. திடீர்னு எப்படிப்பா எனக்கு வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கலன்னா பணத்தை தூக்கு. Get lost, you scoundrel! இந்தாங்க கண்ணன், பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க. ராஜினாமா எப்படி எழுதணுமோ அப்படி நீங்க எழுதிக்கங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தற்காலிகமா வேலையை ரிசைன் பண்றேன்னு உன் சார்பில் நானே எழுதுறேன். முட்டாள். ஒன்னதான் இல்ல ஒன்னதான். என்னையா? சரி. அவளை வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்ட. அப்புறம் என்ன டெம்பரவரி ரெசிக்னேஷன், தற்காலிக ராஜினாமா? என் வீட்டு நிலைமைப்படி நான் வேலைக்கு போறது ஒத்து வரல, அதனால இத்தோட என் வேலைக்கு ஒரு முழுக்கு போடுறேன் அப்படின்னு எழுது. பணப்பிரச்சனை வந்தா என்ன பண்றது யோசிக்கிறியா? உங்க அப்பா பேங்க்ல 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். மாசம் மாசம் வட்டி வரும், அதை உமா சம்பளமா நினைச்சுக்கோ. அப்பா அப்பாதான், அம்ஜத் கான் இல்ல. சிரிக்க சிரிக்க பேசுவாங்க மத்தவங்க, அழகா பேசுவாங்க உன்னை சேர்ந்தவங்க. நான் மத்தவன் இல்ல, உன்னை சேர்ந்தவன். என்ன மாமா அவர்கிட்ட பேச்சு? சீக்கிரம் கிளம்புங்க, பிரியா ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா தாத்தா என்ன காலையிலே கூட்டிட்டு வந்துட்டாரே. என்ன பாக்குறீங்க? நேத்தி ராத்திரி பூரா நீ தூங்காம விடிய விடிய கண்ணை முடிச்சு 3 பேக்கெட் சிகரெட்டை ஊதி தந்த போதே எதிர்பார்த்தேன். அட்வான்ஸா பிரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா கண்ணு, தாத்தா சொல்லி தந்தேன், சொல்லுமா. PARENTS, parents, பெற்றோர்கள். என்ன கை எடுக்கிறியா? நான் இடது கையை சொன்னேன். தாத்தாவோட போய் பார்வதி, இத்தனை நாள உன்ன நான் இந்த 4 சோத்துக்குள்ளே வச்சு பழகிட்டேன். இனிமேதான் நீ வெளி உலகத்துக்கு போற. குமார் வேலை செய்யற கம்பெனி பெரிய கம்பெனி. 4 பேர்கிட்ட நல்ல விதமாவும் பழகணும், அதே சமயம் ஊருக்கு அது நல்லதாவும் தெரியணும். அத்தான் நேரம் ஆகுது. இருடா, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா சார்? எல்லாம் என்கிட்ட இருக்காத்தான், கிளம்புக்கா. ஃபில்டர்ல டிகாக்ஷன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் இருக்கு, காஃபி கலந்து குடிங்க. 3/4 டம்ளர் டிகாக்ஷனுக்கு 1/4 டம்ளர் பால். சக்கரை 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கம்மியா போட்டுக்காதீங்க, கசக்கும். அதுக்காக அதிகமா போட்டுக்காதீங்க, சக்கரை வியாதி வரும். அக்கா, அத்தானுக்கு காஃபி கலக்க தெரியாதா? வாக்கா. பசிச்சா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. வேணும்னா மைத்திலி கிட்ட சொல்லிட்டு போறேன். சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, காய் இருக்கு, மோர் கூட இருக்கு. அதோ அந்த ஜாடியில வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குமா? இல்லைன்னா அது மேல மோர்னு எழுதி வச்சுட்டு போட்டுமா? ஞாபகம் இருக்கும். நீ கிளம்புமா. வாக்கா. வெயில்ல ரொம்ப அலைய வேண்டாம். தலைவலின்னு நீங்க வந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். எதுக்கும் பாதுகாப்பா கஷாயம் போட்டு வச்சுட்டு போட்டுமா? அக்கா, உனக்கு என் ஆபீஸ்ல வேலை கிடைக்குதோ இல்லையோ, என் வேலை போக போகுது. டைம் ஆச்சு, கிளம்புக்கா. முடியலடா, இத்தனை நாளா இவரோட இருந்து இருந்து பழகிட்டேன். இப்ப இவரை தனியா விட்டுட்டு போக என்னவோ போல இருக்கு. முதல் நாள் அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிடும். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்வதின்னு கூப்பிடுவேன், நீ விழுந்தடிச்சிட்டு ஓடி வருவ. அதுல எனக்கு ஒரு தனி கிக். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. இனிமே வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது பார்வதி பார்வதின்னு கூப்பிட முடியாது. பார்விதி பார்விதின்னு தனியா புலம்பணும். பணம் நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். அக்கா, இது 1981.
கிளம்புக்கா. லட்சுமி, இல்லடே, திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, பிச்சையும் எடுக்கலடி. புருஷன் முதல்ல சம்பாதிச்சுது, முட்டை தூக்கி சம்பாதிச்சுது. சாமி படுத்தே. ஆம்பளடி, மனுஷன், புருஷன், 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டுவான்னு சொன்னியே, சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லு, எந்த இடத்துக்கு வேலைக்கு போறேன்? என்ன வேண்டுமா? இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற சொந்த பிரச்சனை. அப்பா வாங்க. அப்பா அப்பா, இவங்களுக்கு தான் நான் உதவியா இருக்கேன். இவங்க துணியை நான் துவைக்கணும், குளிப்பாட்டி விடணும், சாதம் ஊட்டணும். இவங்களுக்கு பெருநோய் வந்துட்டதுனால யாருமே இந்த வேலைக்கு வரல. அதனால எனக்கு நல்ல சம்பளம், நான் மத்த தெருக்கோடி வரைக்கும் உங்க பொண்ணு தேவடியாத்தனை பண்ணலப்பா. என்ன பார்வதி, ஒரு பாத்திரத்துலயும் ஒண்ணும் இல்ல? சமைக்கல, அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் சமைக்கல? இன்னைக்கு எனக்கு சம்பள நாள். இன்னைக்கு நான் முதல் சம்பளம் வாங்க போறேன். மத்தியானம் பர்மிஷன் போட போறேன். நீங்க 1 மணிக்கு ஆபீஸ்க்கு வரீங்க. நேர மவுண்ட் ரோட் செல்லாராம்ஸ்ல உங்களுக்கு டெரி காட்டன் ஷர்ட், அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புகாரி வாசல்ல வில்ஸ் ஃபில்டர் பாக்கெட், விலால் வாசல்ல மீட்டா பான், அலங்கார்ல பாக்கியராஜ் படம். அப்புறம் வீட்டுக்கு திரும்பியதும் என்னாச்சு உங்களுக்கு? மலரும் நினைவுகள். நான் வரேன். குளிச்சிட்டேன். டிஃபன் பண்ணணும். இட்லியா தோசையா? தயிர் வடை. தயிர் வடையா? அது மேல தூவ காராபுந்தியா ஓமப்படியா? மெது பக்கோடா. அத தயிர் வடை மேல தூவ முடியாதே. சொன்னதை செய்டி, அறிவுகிட்ட முண்டம். இந்த வீட்டுக்கு நான் ராஜா, நீ ராணி, அதுவும் அந்த புறத்துக்கு மட்டும். துளசி பூஜாமா? ஆமாண்ட கண்ணா, நான் குளிச்சுட்டேன், நேரமா இருக்கு, வேலைக்கு போகணும். நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, அதுக்குள்ள நான் பூஜையை முடிச்சிட்டு வந்து சாதம் போடுறேன். கரெக்டா 11 மணிக்கு டாக்ஸியோட வரேன், ரெடி ஆயிரு. உன்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்குடா கண்ணா? எப்ப நீயும் அப்பாவும் பொறுப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேளோ அப்பவே என்னோட டிபி எல்லாம் பறந்து போயிடுது. அதெல்லாம் கிடையாது. டாக்டர் பரிபூர்ணமா உனக்கு டிபி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ என்னோட செக்கப்புக்கு வர. அது வரைக்கும் என்னுடைய சம்பள பணம் பூரா உன்னுடைய வைத்திய செலவுக்கு தான். அது குறுக்க பேசாத. ஒரு வகையில இந்த வியாதி உனக்கு வர காரணமா இருந்ததே நானும் அப்பாவும் தான். இந்த வியாதியை உன் உடம்புல இருந்து விரட்டுறது என்னுடைய கடமை. மறந்துடாத. 11 மணி. ஓகே? மைதிலி, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட். யாராலையும் திருத்த முடியாது, உங்க அப்பாவே திருத்திட்டியே. அது என் கடமை. கடமை என்னன்னு ஞாபகம் வருது. உங்ககிட்ட
ஒரு போட்டோ காட்ட வேண்டியது என் கடமை. யாருது? என் வருங்கால மனைவி. எங்க அம்மா பார்த்து முடிவு பண்ண பொண்ணு. வர தை மாசம் 8ஆம் தேதி கல்யாணம். வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா, வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது கணவன் மனைவி சேர்ந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு. அவசியத்துக்கு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம், தப்பே இல்லை. ஆனா ஆடம்பரத்துக்காக அனுப்புனா பிரச்சனைகள் தான் அதிகம். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நல்லா இருக்காளா? நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அதிர்ஷ்டசாலி. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பஸ்ல போல? நீங்க பஸ்ல போங்க, நான் நடந்தே போறேன். மெட்ராஸ்ல உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சு கொடுத்து எல்லாம் உங்க தயவு. ஏன் தயவு என்ன சார்? ஏதோ என்னால் ஆன சோசியல் சர்வீஸ். உடனடியா மெட்ராஸுக்கு வர சொல்லி உங்க மனைவியை டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லுங்க. வர 10ஆம் தேதி கோயில்களோட லெட்டர் போட்டிருக்கா. அப்புறம் என்ன? இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்னையா பிரச்சனை? கடன் தொல்லை தாங்காம என்னோட முதலாளி மாம்பழத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க் வித்துட்டார். அவருக்கு திண்டுக்கல் ஒரு வாழைப்பழம் வேண்டி இருக்கான். அதை விற்கிற வரைக்கும் நீ போய் பாத்துக்க அப்படின்னு நான் திண்டுக்கல் போக சொல்லிருக்கேன். ஐயோ, வர 9ஆம் தேதி நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி திண்டுக்கல் போறேன். அதே 9ஆம் தேதி அவன் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வர. கடவுள் புண்ணியத்துல நாங்க 2 பேர் போற ட்ரெயின் கரெக்ட் இடத்துக்கு போனா விழுப்புரத்துல ஒரு 10 நிமிஷம் நிக்குமா. சந்திச்சு பேசிக்குவோம். மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்க கூடாது. எப்படியாவது தயவு பண்ணி என் ஒய்ஃபுக்கு திண்டுக்கல் ஒரு வேலை வாங்கி தரீங்களா? அட ராமா,